ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆர்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 2024 காலண்டர் படி 8வது ஜாப் நோட்டிஃபிகேஷனா குரூப் டி லெவல் 1க்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருந்தாங்க இல்லையா? அதாவது கடந்த ஜனவரி மாதம் 22ஆம் தேதி சரிங்களா? இந்த குரூப் டி லெவல் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பிப்ரவரி 22, 2025 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஆர்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டிக்கு வந்து ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க சரிங்களா? அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். இந்த அப்டேட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த நோட்டிஃபிகேஷனில் குரூப் டி லெவல் 1க்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 22/2/2025 சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ இது வந்து நாங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? அதாவது மார்ச் 1, 2025 தான் லாஸ்ட் டேட். நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே போல் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு எப்போ வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு முடியுதோ அதுலேருந்து ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ரா டைம் தராங்க. அதாவது மார்ச் 3, 2025 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதே டேட்டில் நீங்கள் கம்ப்ளீட்டாக அப்ளிகேஷனும் சப்மிட் பண்ணலாம். ஓகேங்களா? ஆனால் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து மார்ச் 1, 2025 தான் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட். அது நல்லா ஞாபகம் வச்சுருங்க சரிங்க. ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு மட்டும்தான் 2 நாள் எக்ஸ்ட்ரா டைம். ஓகேங்களா? அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் அப்ளிகேஷனில் வந்து ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து மார்ச் 4லேருந்து மார்ச் 13, 2025 வரைக்கும் டைம் தராங்க. ஸோ அந்த டைமிங்கில் நீங்கள் அப்ளிகேஷனை கரெக்ஷன் பண்ணிக்கலாம் வித் மாடிஃபிகேஷன் ஃபீஸோட. ஓகேங்களா? கரெக்ஷன் சார்ஜ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போதே மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். மறுபடியும் கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்துச்சிங்கன்னா ஒவ்வொரு டைமும் கரெக்ஷன் பண்ணுறதுக்கும் அப்ளிகேஷனை கரெக்ஷன் சார்ஜ்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. 250 ருபீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போதே கேர்ஃபுல்லாக மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஆர்ஆர்பி சைட்லேருந்து விட்டிருந்த அப்டேட். அதே போல் இந்த குரூப் டி நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி நம்ம ஃபுல் வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இதில் இருக்கிற சில முக்கியமான விஷயத்தை மட்டும் நான் இப்போ உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறேன். அதாவது யாரெல்லாம் பார்க்காம இருந்தீங்களோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா? ஸோ குரூப் டி லெவல் 1 நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் பே வந்து 18,000ம், அதே போல் உங்களுக்கு வந்து மினிமம் 18 வயசு மேக்ஸிமம் 36 வயசு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டோட்டல் வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் இந்தியா முழுவதும் ஓகேங்களா 32,438 வேக்கன்சி சொல்லியிருந்தாங்க. அதே போல் இப்போ இடையில அப்பப்போ ஃபேக் நியூஸ்லாம் வந்துருந்துச்சு. அதாவது வேக்கன்சி வந்து ரிவைஸ் பண்ணியிருந்தாங்க. 50,000 ப்ளஸ் வேக்கன்சி, 1,00,000 ப்ளஸ் வேக்கன்சின்னு சொல்லிட்டு வந்துருந்துச்சு. எதுவுமே அஃபிஷியல் கிடையாது சரிங்களா? அப்பப்போ நீங்களும் அஃபிஷியல் வெப்சைட் செக் பண்ணுங்கள். நம்மளும் ட்ரஸ்டட் சோர்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து வெளியிட்டுருக்கோம். ஸோ அஃபிஷியல் நியூஸ் வரைக்கும் எதுவுமே நம்பாதீங்க. ஓகேங்களா? இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டி லெவல் 1க்கு வந்து 32,438 வேகன்சி தான். ஸோ வேகன்சி ரிவைஸ் பண்ணால் கண்டிப்பாக நம்ம அப்டேட் பண்ணுவோம் சரிங்களா? அதுக்கு பிறகு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்குது. ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் வந்து மாறும் சரிங்களா? மொத்தம் ஒரு 14 கேட்டகரி போஸ்ட் இருக்குது. ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து மாறும். அதையுமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 18லேருந்து 36 வயசுன்னு சொன்னோம் இல்லையா? ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. ஓபிசிக்கு 3 இயர்ஸ், எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேன், பிடபிள்யூடி கேண்டிடேட், சர்விங் பர்சனல்னு சொல்லிட்டு அதுலேயுமே கம்யூனிட்டி வைஸாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த கேட்டகரியோ கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லிட்டு. ஓகேங்களா? அதே போல் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஆர்ஆர்பி ஃபீஸ் தான். அதாவது பிடபிள்யூடி கேண்டிடேட், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், எக்ஸ் சர்வீஸ் மேன், அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி, மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ், எக்கனாமிக்கலி பேக்வர்டு கிளாஸஸ் இவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா 250 ரூபா வந்து ஃபீஸு. அதே போல் இவங்களை தவிர்த்து மற்ற எல்லா கேட்டகரிக்கும் 500 ரூபா வந்து எக்ஸாம் ஃபீஸ்னு சொல்லிட்டு கலெக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து இது ஆன்லைனில் தான் பே பண்ணணும் சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சிபிடி எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் ஆகும். அதாவது நீங்கள் 250 ரூபா பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு 250 ரூபா ரீஃபண்ட் ஆகும். 500 ரூபா பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு 400 ரூபா வந்து பே ஆகும் சரிங்களா? அது ரீஃபண்ட் ஆகும். ப்ளஸ் பேங்க் சார்ஜஸ் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதான் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் சிபிடி வந்து அட்டன் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அதே போல் குரூப் டி லெவல் 1க்கு வந்து அப்ளிகேஷன் அதாவது ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்டேஜ் இருக்குது. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் சரிங்களா? கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கு வந்து இதுதான் வந்து எக்ஸாம் பேட்டர்னு. அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா? எக்ஸாம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸு. ஜென்ரல் சயின்ஸ் வந்து 25 கொஷினு, மேத்தமெட்டிக்ஸ் 25 கொஷினு, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் 30 கொஷினு, ஜென்ரல் அவேர்னஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 20 கொஷின். மொத்தம் 100 கொஷின் இருக்கும். ஒரு கொஷினுக்கு 1 மார்க்கு, மொத்தம் 100 மார்க் சரிங்களா? நெகட்டிவ் மார்க் இருக்குது 1/3 ஒரு ராங் ஆன்சர் இருக்குது சரிங்களா? நீங்கள் அட்டன் பண்ணாமல் விட்டிங்கன்னா நெகட்டிவ் மார்க் கிடையாது. அதே போல் மினிமம் பாஸ் பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா யூஆர் இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு 40%, ஓபிசி எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30% சொல்லியிருக்காங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக உங்களுக்கு 2% ரிலாக்ஸேஷன் வந்து தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து எக்ஸாம் பிளான். அதே போல் சிலபஸுமே இருக்குது. நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கு வாங்கினா க்ரைட்டேரியா கொடுத்துருக்காங்க.
அதாவது மேல் கேண்டிடேட்டுக்கும் தனியாகவும் ஃபீமேல் கேண்டிடேட் தனியாகவும் கொடுத்துருக்காங்க. இந்த டேபிளை கிளியராக செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. இதுதான் வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கான இந்த க்ரைட்டேரியா ப்ளஸ் ஏதாவது ஈவெண்ட் இருந்தால் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. இதையும் தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு அன்னெக்சர்ஸில் சர்டிஃபிகேட் ஃபார்மேட்லாம் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது சர்டிஃபிகேட் ஃபார்மேட்டில் தேவைப்பட்டால் இங்கேயே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா, அந்த ஃபார்மேட்லாம் எடுத்து. ஓகேங்களா. அதுக்கப்புறம் மொத்தம் ஒரு 14 போஸ்ட் இருக்குது. அந்த 14 போஸ்ட்டுக்கான போஸ்ட் பேராமீட்டர்ஸ் இங்கேயுமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. என்ன போஸ்ட் நேமு, என்ன டிபார்ட்மெண்ட்டில் வருது, அது என்ன சப் டிபார்ட்மெண்ட்டில் வருது, அந்த போஸ்ட்டுக்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் என்ன, நீங்கள் வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட் தான், உங்களுக்கான சூட்டபிலிட்டி என்ன, அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் நம்ம சொல்லியாச்சு. அப்புறம் கல்வி தகுதி என்ன சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 14 போஸ்ட்டுக்கும் பொதுவாக தான் சொல்லியிருக்காங்க. 10th பாஸ் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணலாம், அல்லது ஐடிஐ பாஸ் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணலாம், அல்லது நீங்கள் நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட் அதாவது ரயில்வே ரிலேட்டடாக ஓகேங்களா அந்த மாதிரி முடிச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. ஓகேங்களா. அதுக்கு பிறகு அன்னெக்சர் பியில் வந்து வேக்கன்சி டீட்டெயில்ஸ் ஒவ்வொரு ஜோன் வைஸாகவும் கொடுத்துருக்காங்க. நம்ம சென்னை ஜோனுக்கு வந்து நம்ம எவ்வளோ வேக்கன்சி சொல்லிட்டு பார்த்துக்கலாம். சென்னை ஜோனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 14 கேட்டகரியில் ஒரு 13 கேட்டகரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு உண்டான வேகன்சி இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 2694 வேகன்சி வந்து சென்னை ஜோனுக்கு மட்டும் சொல்லியிருக்காங்க. அந்த 32,600 ப்ளஸ் சம்திங் வேகன்சி இருக்குது பார்த்தீங்களா, அதில் 2694 வேகன்சி மட்டும் நம்ம சென்னை ஜோனுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைமோட கம்மி தான். ஓகேங்களா. லாஸ்ட் சைக்கிளோட கம்மி தான். வேகன்சி வந்து ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அது கண்டிப்பாக அப்டேட் பண்ணணும் நம்ம சொல்கிறோம் சரிங்களா. ஓகேங்களா. நம்மளும் அப்டேட் பண்ணுவோம். இப்போதைக்கு அவுட் ஆஃப் அந்த 32,400 ப்ளஸ் வேகன்சியில் 2694 வேகன்சி தான் நம்ம சென்னை சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கரெக்டாக இருக்கோ, உங்களுக்கு மீட் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து என்ன போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கரெக்டாக தேவைப்படுதோ அந்த ஆர்டரில் கொடுத்து நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா. இந்த டிபார்ட்மெண்ட்டும் பார்த்துக்குங்க. நீங்கள் அப்ளை பண்ண போகிற டிபார்ட்மெண்ட்டும் பார்த்துக்குங்க. அதுக்கான வேகன்சியும் தெளிவாக பார்த்துக்குங்க. கம்யூனிட்டி வைஸாகவும் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட் இருந்தீங்கன்னா உங்களுக்கான வேகன்சியும் டிசபிலிட்டி வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வேகன்சி தெளிவாக செக் பண்ணிக்கங்க இந்த டேபிளில் வந்து. ஓகேங்களா. ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். குரூப் டி லெவல் 1 அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு இல்லையா, அதில் இருக்கிற முக்கியமான விஷயம். உங்களுக்கு வந்து ஃபுல் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க்கை வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களும் தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா. அதில் நம்ம டீட்டெயில்டாக வந்து பேசியிருப்போம். இதில் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை தான் சொல்லியிருக்கேன் சரிங்களா. ஸோ இப்போது இந்த குரூப் டிக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் என்னென்னா March 1, 2025 தான் லாஸ்ட் டேட் சரிங்களா. இதோட நீங்கள் அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணுறது முடியுது. நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கும் அப்புறம் ஃபைனலாக நீங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஃபீஸ் பே பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு தான் 2 நாள் எக்ஸ்ட்ரா டைம் தராங்க. March 3, 2025. ஓகேங்களா. ஸோ தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கரெக்ஷன் டேட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். எல்லாம் எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.